This video sponsored by genrevis.online. காலச்சக்கரம் என்றால் என்ன? ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த காலச்சக்கர ரீதியாக சில நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த காலச்சக்கரம் ஒருவர் ஜாதகத்தில் 50% இயங்கிக் கொண்டே இருக்கும். அவர் ஜாதகத்தில் 9 கிரகங்கள் பலன் தந்து கொண்டு இருக்கும். அது இருந்தாலும் இந்த காலச்சக்கரம் அவர்கள் வாழ்க்கையில் 50% நடந்து கொண்டே இருக்கும். காலச்சக்கர ரீதியாக ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் 12 லக்கணம் இருக்கிறது. மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்கணக்காரர்களுக்கும் எவ்வாறு இந்த காலச்சக்கரம் பலன் தரும் என்பதை பார்ப்போம். இந்த காலச்சக்கரத்தில் 8ஆம் வீடு விருச்சகம். இது காலச்சக்கரத்தின் ரீதியாக பிக்சேடாக உருவாக்கப்பட்ட வீடு. 8ஆம் வீடு விருச்சகம். இந்த 8ஆம் வீடு வலி வேதனைகளை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். இந்த காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு விருச்சகம் 12 லக்கணக்காரர்களுக்கும் எந்த வீடாக அமைகின்றதோ அந்த வீட்டின் ரீதியாக அவர்கள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள். இது முடிவான ஒரு விதி. இந்த விதியை நாம் மாற்ற முடியாது. அவர்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதன் ரீதியாக சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள். இந்த காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு இப்பொழுது ஒவ்வொரு ஜாதகர் லக்கணத்துக்கும் 12 லக்கணத்திற்கும் எவ்வாறு கஷ்டங்களை பிரச்சனைகளை கொடுக்கும் என்று பார்ப்போம். முதலாவதாக காலச்சக்கரத்தின் 1ஆம் வீடு மேஷம். அது ஒரு ஜாதகருக்கு மேஷ லக்கணமாகவே அமைந்தால் அவருக்கு 8ஆம் வீடு விருச்சகம். அவர் எப்பொழுதுமே பிரச்சனையுடனே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் வேலை செய்கின்ற இடத்தில் லஞ்ச லாவண்யம் வாங்கியிருந்தால் அதனால் அவர் ரிமார்க் ஆவார், அசிங்கம் அவமானம் அடைவார், அந்த பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார். மேஷ லக்கணக்காரர்களுக்கு மர்மம் உறுப்பில் தொல்லைகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதே ரிஷப லக்கணத்துக்கு விருச்சகம் 7ஆம் வீடாக அமையும். ரிஷப லக்கணக்காரர்களுக்கு திருமணம் முடிவானவுடன் அவர்கள் உறவினர்களில் யாராவது இறப்பார்கள். திருமணம் முடிவதற்குள் பல பிரச்சனைகளை அந்த ஜாதகர் கஷ்டங்களை அனுபவிப்பார். உறவினர்களால் வருத்தங்கள் ஏற்படும். மிதுன லக்கணத்திற்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடான விருச்சகம் 6ஆம் வீடாக அமைவதால் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுத்தக்கூடும். ஒரு நோய்க்கு வைத்தியம் செய்ய போனால் 2 நோய்க்கு வைத்தியம் செய்ய தேவை ஏற்படும். அவர் முதலில் செய்கின்ற வைத்தியம் ரிமார்க் ஆகி தவறாக செய்து மறுபடியும் மருத்துவம் செய்யக்கூடும். ஆப்ரேஷன் இவருக்கு நடப்பதாக இருந்தால் ஒரு ஆப்ரேஷனுக்கு 2 ஆப்ரேஷனாக நடக்கும். முதலில் செய்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகாமல் 2வது முறை இவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும். கடக லக்கணக்காரருக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடான விருச்சகம் 5ஆம் வீடாக அமைவதால் இவருக்கு பிறக்கும் குழந்தை சந்தேகம் பேரில் இது எனக்கு பிறக்கவில்லை என்று கூறுவார்கள். இவர்கள் செக்ஸில் அதிகம் நாட்டம் உடையவர்களாக, அதில் திருப்தி அடையாதவர்களாக இருப்பார்கள். அதனாலே அவர்கள் நான் ஆன்மீகவாதி என்று கூறிக்கொண்டு காவி உடை அணிந்து கொண்டு இருப்பார்கள். சிம்ம லக்கணத்துக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடான விருச்சகம் 4ஆம் வீடாக அமைவதால் சிம்ம லக்கணக்காரர்கள் வீடு கட்டி குடிபுகுவதற்குள் விபத்துக்கு ஆட்படுவார்கள். புது வாகனம் வாங்கினார்கள் என்றால் விபத்து நடக்கும். இவர்கள் வீட்டின் அருகே குப்பை கூலங்கள் இருக்கும், அசுத்தங்களை செய்வார்கள். கன்னி லக்கணக்காரர்களுக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடான விருச்சகம் 3ஆம் வீடாக அமைவதால்
இவர்கள் டாக்குமெண்டில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இவர் ஜாமீன் கையெழுத்து இட்டால் அந்த ஜாமீன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதே பெரும் கஷ்டப்படுவார். துலாம் லக்கணக்காரர்களுக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு விருச்சகம் துலாம் லக்கணத்திற்கு 2ஆம் வீடாக அமைவதால் இவர்கள் ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடும். இவர்கள் ஏதாவது சொல்லி வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்வார்கள். இவர் பேச்சே இவருக்கு வினையாகும். தவளையும் தன் வாயால் கெடும் என்பதை போல இவருடைய பேச்சாலேயே இவருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். விருச்சக லக்கணக்காரர்களுக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு விருச்சகம் அவருக்கு லக்கணமாகவே விருச்சகம் அமைவதால் விருச்சக லக்கணக்காரர்களுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வரும். அவரை எவராவது டார்ச்சர் செய்து பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவார். ஆளாளுக்கு அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். தனுசு லக்கணத்திற்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு விருச்சகம் தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் வீடாக அமைவதால் இவர்கள் மூலதனம் போட்டால் அந்த மூலதனம் காணாமல் போய்விடும். மூலதனங்களை எவரிடமாவது பணமாக கொடுத்திருந்தால் அந்த பணம் வாங்குவதில் பிரச்சனைகள், சிரமங்கள், கஷ்டங்களை அனுபவிப்பார். இவர் பணத்தை யாரிடமாவது பினாமியாக கொடுத்து வைத்திருந்தால் அந்த பணம் வாங்குவது கஷ்டம். மகர லக்கணக்காரர்களுக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு விருச்சகம் மகர லக்கணத்துக்கு 11ஆம் வீடாக அமைவதால் இவர்கள் ஆசை பேராசையாக இருக்கும். அந்த பேராசையால் இவர் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அந்த பேராசை இவர்களுக்கு முழுவதுமாக பலனை கொடுக்காது. பேராசை பெருநஷ்டம் என்பது இந்த லக்கணக்காரர்களுக்கு பொருந்தும். கும்ப லக்கணக்காரர்களுக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு விருச்சகம் கும்ப லக்கணத்திற்கு 10ஆம் வீடாக அமைவதால் அவர்கள் தொழில் செய்யும் இடங்களில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதனால் அசிங்க அவமானம் ஏற்படும். அவர்கள் தொழிலில் அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பார்கள். தடங்கல்கள் ஏற்படும். மீன லக்கணக்காரருக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு விருச்சகம் மீன லக்கணத்திற்கு 9ஆம் வீடாக அமைவதால் இல்லீக தொடர்பில் ஏற்பட்டால் இவர்கள் அதனால் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். ஆண் ஜாதகராக இருந்தால் பெண்ணிடம் மாட்டிக்கொள்வார். பெண் ஜாதகராக இருந்தால் ஆணிடம் மாட்டிக்கொண்டு ஏண்டா இதை செய்தோம் என்று அவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். மீன லக்கணக்காரர்கள் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது விபத்துக்கள் ஏற்படக்கூடும். 12 லக்கணங்களுக்கும் இந்த காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடான விருச்சகம் ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த காலச்சக்கரம் என்பது ஒரு மாய கண்ணாடியை போன்றது. இந்த மாய கண்ணாடி எப்படி பல அதிசயங்களை நம்மளுக்கு காட்டுமோ அதே போல ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு சில பிரச்சனைகளை அவர்கள் வாழ்நாளில் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். திருமண பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை 4 பாகமாக வீடியோ வெளியிட்டுள்ளேன். காலச்சக்கர ரீதியாக ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் 12 லக்கணக்காரர்களும் எவ்வாறு அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள் என்பதை இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.